புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து காவல்துறை சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து பேசுகையில், மாற்றம் மட்டும்தான் மாற்றம் இல்லாதது, மற்ற அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். காலத்திற்கு ஏற்ற நல்ல மாற்றங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். மாற்றம் நல்லதுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். நீதியை நிலைநாட்டவும், குற்றம் செய்தவர்களை தப்பிக்க முடியாது என்ற சூழ்நிலையை உருவாக்கவும் மாற்றம் இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறம்பாக நடத்துபவர்கள், சொத்து சேர்த்தவர்கள், எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு தியாகி போல வலம் வருபவர்கள், குழந்தைகள் போதைக்கு அடிமையாகி விடக்கூடாது என்பதே பெற்றோரின் அச்சமாக உள்ளது. இந்தியாவில் நிதி, நீதி, தேர்தலில் மாற்றங்கள் வேண்டும். தேர்தலில் மாற்றம் இல்லாவிட்டால் கனவிலும் ஊழலை ஒழிக்க முடியாது என்றார். நிகழ்ச்சியில் முன்னதாக போலீஸ் DGP சீனுவாஸ் வரவேற்றார். தலைமை செயலாளர் சரத் சவுகான் சிறப்புரையாற்றினார். IG அஜித் குமார், சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். வேறு மாநிலங்களில் கூட 6 மாதத்திற்குள்ளாக அடுத்த தேர்தல் வந்து விடுகிறது. அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதில் ஏன் தோல்வியடைந்தார்கள் என்பதை பற்றி விளக்கமாக பேசுகிறார்கள். அதில் ஏன் வெற்றி பெற்றார்கள் என்பதை பற்றி விளக்கமாக பேசுகிறார்கள். எல்லாம் ஒரு தேர்தல் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக மக்களினுடைய கவனமும் ஊடகத்துறையினுடைய கவனமும் முன்னேற்றத்தை பற்றியாக மாறும் என்பதால் தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது அத்தியாவசியம் என்கிற கருத்தை நான் வலியுறுத்துகிறேன். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.